ಬಲ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಬಿದೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಬಲ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬಿದೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஏமே வெளிய டெம்பரேச்சர் கூல இருந்தாலும் ஆவில அனலா இருக்கணும். ஏமே ஹalleluya. நல்ல உற்சாகமா தேவ சமூகத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம். தேவ நாமத்தை உயர்த்தும் போது விடுதலை தருகிறது. அது பாட சொல்லு பறந்து காக்கிற பட்சியை போல என்னை காக்கிறாரு. ஏமே ஆகாயத்துல பறவைகளை பாரு, எது குறிச்ச வேதனையே இல்லாது. இன்னைக்கு கர்த்தர் பிரசங்கம், your sorrows will turn into joy. உன் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி போகிறார். இந்த துக்கಗಳನ್ನು ಕರ್ತರು ಮಾರ್ಪಡಿಸಿ ಸಂತೋಷವಾಗಿ ಕರ್ತರು ಮಾರ್ಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹalleluya. ಅವರ ದುಃಖಗಳ ಮಾರಪೋகிறது. your sorrows will turn into joy. ಉನ್ನ ದುಃಖವು ಎಲ್ಲವೂ ಕರ್ತರು ನೀಗಿಸಿ ಸಂತೋಷವಾಗಿ ಕರ್ತರು ಮಾರ್ಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹೇಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಂದ பறந்து காக்கிற பச்சை போல கர்த்தரை நீயும் காக்க மாட்டாரா? ஏமே எல்லா பாடலை பாடி ஆராதிக்கலாமா? ஒரு விஷயம் கரலை தட்டி விட்டுறாங்க. Thank you.
இயேசு கிறிஸ்துன்னு நமக்காக ஆத்ம ஜெனிசிதனோ எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக பலத சொல்லுங்க எனக்காக ஆத்ம ஜெனிசிதனோ என் பாவங்களை மீட்டெடுக்க முடியாக என் சாவுகளை மீட்டெடுக்க முடியாக என் தேவனாய் கர்த்தர் எனக்காக பிறந்தார் ஹalleluya ஹalleluya இந்த பாடல் மேலே ಲೋಕದಿ ದೇವನಿಗೆ ಮಹಿಮೆ ಭೂಮಿಯ ಜನರನ್ನು ಸಮಾಧಾನ ದೂತರ ಸಾರಿಯಲಿದರು ಸರ್ವರಿಗೆ ಶುಭವಾರ್ತೆಯು ಹalleluya ஹalleluya இந்த வேலை பாடுவோம் இயேசு ரட்சகனின்று ಹುಟ್ಟಿದ ஹalleluya ಹಾಡೋಣ இந்த பழைய பாடல் நல்ல ஒரு கிறிஸ்மஸ் பாடலை நாம் பாடி துதிப்போமாக எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கிறிஸ்மஸ் நாட்ல எனக்கு நல்ல விடுதலை ஆண்ட தரப்போகிறார் ஹalleluya ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் ஒருபோது வந்தாலும் குறையே இல்லை அப்பாவை நோக்கி துதிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் இது பாடல் சொல்லுது குருவர் ಹೋಗಿ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ಕೂಸನ್ನು ಕಂಡು ನಂಬಿಸಿದರು ஒரு வீட்ல ஒரு குழந்தை பிறப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஆமென் நாளை கர்த்தரை நோக்கி உயர்த்தி நாம் துதிப்போமாக Hallelujah.
இயேசு நமக்காக பிறந்தார், பகவான் எனக்காக பிறந்தார். எத்தனை பேர் ஒரு சந்தோஷம். எனக்குள்ள ஆண்டவர் அந்த பெரிய பெரிய அர்ப்பணம் ನಡೆಯುತ್ತದೆ. ದೇವನು ನನ್ನಲ್ಲಿ ಬರುವಂತವಲ್ಲಿ ನನಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஆண்டவர் வரும்போது என்ன நடக்கும்? பக்கத்துல சின்ன காரியங்கள் நடக்காது, பெரிய காரியங்கள் செய்யும். விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையாளன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார், அதிசயங்கள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமான பாடல் பாடுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை நாம் துதிக்கும் போது ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா கூட்டத்தான், துதிக்கிற கூட்டத்தான் தேவ நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார்.
இந்த பிரசன்னத்தை இல்லாத ஆராதிக்க சாத்தியமில்ல. காவலை வைத்து உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you Lord, your presence invite me Lord. Every person மலைகள் புரண்டோடி வந்தாலும் கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். Hallelujah, hallelujah, I will serve with you Lord. நம்மை நோக்கி பார்க்கும் மலைகள் அப்பா சுண்டுதல் எங்கே வந்தாலும் கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்க இருக்கிறீங்களா? கரங்களை வைத்து ஆராதிக்கலாம். கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கும்போது உனக்குள்ள கர்த்தராக செய்வார். உனக்குள்ள விடுதலை வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து ஆராதிக்கலாம். ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறவா இந்த சத்தம் போகாது. அப்பாவை நோக்கி ஒருபோதும் கர்த்தர் நாங்கள் பழகக்கூடாது. இதை கைவிடாத தேவனை கர்த்தர் நோக்கி நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஆராதிக்கலாம், ஆராதிக்கலாம். சத்தம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்த்து சொல்லணும் அப்பா. Hallelujah, 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 hallelujah. வாய்ஸ் ஆராதிங்க. Thank you Lord Jesus. You are magnified Lord. Your precious blood of Jesus. Hallelujah. பரிசுத்த தேவனே, தேவனாமத்துவே பரிசுத்த நாமத்தால் பிரசவன் பிரசவன் முன்னாடி Thank you Lord Jesus. ஆராதிங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, glory to Jesus. We praise you, Father. Thank you, God. In the name of the Raja, we restore the Raja. Hallelujah, hallelujah. Surya, the Raja, the Raja, the Raja. Devadi, Devadi, the Raja, the Kali, the Stotram. We pick up all the other variable, the Stotram, and the main of the Raja. Hallelujah, hallelujah. Thank you, Lord Jesus. கண்ணீரலான மாற்றி கொண்டிருக்கிறார். உன் வியாதிகளான சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ಯಾವ ರೋಗ ನಿಮ್ಮ ನಾಮಸಿದ್ರೋ ಈ ಬೆಳಗಿನ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆರಾಧಿಸೋಣ. தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அனுகூலமாய் மாற்று தேவனாய் வாசிக்கலாம். சங்கீதம் வாசிக்கலாம். 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்தையும் Psalm 30 verse 11 கீர்த்தனை 30 கீர்த்தனை 11 வசனம். You turned my wailing into dancing. You removed my sackcloth and clothed me with joy. வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறும். எத்தனை பேருக்கு புலம்பு கொண்டே இருக்கீங்க? மாச கட்சியாச்சு ஒண்ணுமே வரல, மாச கட்சியாச்சு பருப்பு வரல, மாச கட்சியாச்சு ஃபீஸ் கட்டணும், மாச கட்சியாச்சு லைட் பில் கட்டணும், மாச கட்சியாச்சு கேபிள் பில் கட்டணும். அதெல்லாம் பஸ் புலம்பு நல்லா விட்டுருணும். புலம்புறீங்களா இல்லைங்களா? எது குறித்து கவலைப்படக்கூடாது. தேவன் ஏற்றுவல்லை ஏற்று காட்சி செய்வார். This is the day that the Lord has made. We will rejoice. இந்த நாள் கர்த்தர் உண்டாக்குனார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த நாளை உம்மை சமர்ப்பித்து கொடுக்கிறோம். ஆரம்பிக்கிறோம் நீர் தான், முடிக்கிறோம் நீர் தான். தேவையெல்லாம் சந்தித்தார்கள். சொல்லிட்டு பாருங்க, கர்த்தர் அற்புதமாக செய்வார். இந்த வசனம் சொல்லப்படுகிறது. நாம் புலம்பிக் கொண்டிருக்கும் போது வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டையை கலைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. இங்க சொல்றது, in the morning into dancing. You are turned everything. No more. God made me the dancing. சந்தோஷம் வந்தா என்ன பண்ணுவோம்? பசங்களா நல்லா குச்சி ஆடுவாங்க. இங்க ஆடுவாங்கன்னா புளியார் சொல்லவான்னு நினைப்போம் இல்லையா? நல்லா குதிக்கணும், பக்கத்து சொல்ல நல்லா குதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ஆனா இப்போ வாயில இங்க சொன்னேன், நெக்ஸ்ட் வீக் நல்லா கை தட்டி பாடலன்னா இங்க சேர்க்க மாட்டேன். யார் தெரியுமா? நன்றாக துதிக்க வேண்டும். லிப்ஸ்டிக் போதா இல்ல கை தட்டினா நெயில் பாலிஷ் போதான்னு யோசிக்க கூடாது.
நன்றாக ஆராதிக்கும். இங்க சொல்றது நீ புலம்பிக் கொண்டிருக்கும் போது புலமெல்லாம் போயிட்டு சந்தோஷமா ஆண்டவர் மாற்றிடுவாரு. இந்த வசனம் சொல்லப்படுகிறது. தாவீது பாருங்க, அவன் ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி அவர் ஆராதிக்கும் போது அவன் துதிக்கிறதால ஒருபோதும் அவன் மாற்றுதலே வரல. நம்ம ஆளுல பார்த்து டியூன் மாத்துவோம், கிளாப்பிங் மாத்துவோம், மியூசிக் ஏறுதோ இறங்குதோ நம்ம அப்படியே இருப்போம். ஏறுதோ இறங்குதோ அது எலக்ட்ரிக் குட்ஸ். நம்ம ஆவில அனலா இருப்போம். தேவ சமூகத்துல துதிக்க 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 உன் துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவாரு. நீ துதிக்க துதிக்க உன் வியாதி எல்லாம் மாறிடும். நீ துதிக்க துதிக்க உனக்குள்ள இருக்கிற சோர்வுகள், டிப்ரெஷன்ஸ் எல்லாமே மாறிடும். ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவாரு. உன் குடும்பம் எல்லாம் மாற்றி, துக்கங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் மகிழ்ச்சியா மாற்றுவாரு. ಪದೇ ಪದೇ ಆವರಿಸುವಂತವಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ರೋಗಗಳು ಕರ್ತನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಇಂದು ಕರ್ತನು ಸಂತೋಷ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. Say, and sorrows will turn into joy. My sorrows will turn into joy. ಎನ್ ದುಃಖಗಳನ್ನ ಮಾற்றி ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ನನ್ನ ದುಃಖವನ್ನ ನೀಗಿಸಿ ಕರ್ತನ ಸಂತೋಷವಾಗಿ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ನನ್ನ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮನುಷ್ಯನು ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಂತೋಷ ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಯಾವ ಕುಟುಂಬಸ್ಥನಿಗೆ ಸಂತೋಷ ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಯಾವ ಲೋಕವನಿಗೆ ಸಂತೋಷ ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಯಾವ ಹಣವನಿಗೆ ಸಂತೋಷ ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಯಾವ ಅಂತಸ್ತಿನಿಗೆ ಸಂತೋಷ ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಯಾವ ಕೆಲಸವನಿಗೆ ಸಂತೋಷ ಪಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಎಲ್ಲವೂ ಉಚಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை தேவன் இலவசமாய் அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலை தராது, என் படிப்பு தராது, என் உயர்வு தராது. நீ சந்தோஷமா கர்த்தருக்குள்ள இருந்தா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். Man can shut the door, but God will open the door. மனுஷன் வாசல் படியை மூடுவான், அதே தேவன் வாசப்படி திறப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருக்கு இங்க காரண சொல்லுங்க, எதெல்லாம் இந்த வருஷம் முடிச்சு பக்கத்துல எதெல்லாம் வருஷம் முடிச்சோ நான் சொன்னேன், எதெல்லாம் இந்த வருஷத்தை உங்களுக்கு வாசல் மூடி இருக்கலாம், வேலை மூடி இருக்கலாம், படிப்பு மூடி இருக்கலாம். சொல்லுங்க, 2021 வருஷத்துல ஆண்டவர் வெற்றிப்பான ஆசீர்வாதம். துக்கங்கள் எல்லாம் மறைந்து கர்த்தர் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றும் தேவனாய் கர்த்தர். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனத்தை கொண்ட Isaiah chapter 65 verse 1 to 3. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விலகாதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே 61 ஏசாயா தீர்க்கதரிசனம் 61 1 முதல் 3 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு விசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். Hallelujah. He has sent me to bind up the broken-hearted. உடைஞ்சு போன உள்ளங்களுக்கு ஆண்டவரை அனுப்புவார். ஆறுதல் தருவார். எத்தனை பேர் ஐயோ என் குழுவே ஏதோ ஒரு காரியத்தை கேட்காத காரியத்தை கேட்டது என்ன ஆயிடுது, இருதயமே ஒன்றிடும். ಯಾವುದೋ ಕೇಳದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನೀವು ಕೇಳುವಂತ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಫಸ್ಟ್ ಹೃದಯನೇ ನನಗೆ ಒಡೆದೋ ತರ ಕಾಣಿಸುತ್ತೆ ಹೇಳ್ತೀವಿ ಅಮ್ಮ. இது சொல்றது உயரத்தை கட்டுகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. துக்கங்களை கட்டுகிறவர், மாற்றுகிறவர் இயேசு. உன்னை வியாதிகளை மாற்றுகிறவர் இயேசு. இந்த வசனம் சொல்லப்படுகிறது. வாசல்ல தொடர்ந்து கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். என்ன செய்வாரா? துயரப்பட்டு when you mourn, God's word will comfort us. நீ துக்கப்பட்டிருக்க நாட்டுல அந்த வீட்டுல சாவா இருக்குது, ஐயோ அவன் செத்து போனே நல்லது அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? என்ன செய்வாங்க? அது துக்கத்தை 2 சாப்பிடலாமான்னு இருக்கும். சொல்லுங்க மனோஜ் அம்மா சொல்லுவாங்க மாட்டமா சிஸ்டர், துக்கத்துல நம்ம அழுதுட்டு இருப்போம், போயிட்டியாப்பா. அப்ப யாரும் ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? இந்த சொல்றது
துக்கத்தின் நாட்களை கர்த்தர் மகிழ்ச்சியை கர்த்தர் மாற்றுவாரே. No one will comfort. உலகத்தின் மனுஷன் உன்னை கம்ஃபர்ட் பண்ண மாட்டான். சில உலகத்தின் மனுஷனை தேற்ற மாட்டான். உலகத்தின் மனுஷன் ஒரு ஆறுதல் வார்த்தை கிறிஸ்துவின் பிள்ளைகள் பாருங்க, துக்கத்தின் நாட்களை அவங்களை அன்போட மார்பை வைத்துக் கொண்டு சொல்லுவாங்க, அழாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நான் ஜெபிப்போம். சொல்லும்போது இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. கவலைப்படாதீங்க, எது குறிச்சு கவலைப்படாதீங்க. சில காரியத்தை நம்ம சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க எது குறிச்சு கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபிப்ப சொல்லுவாங்க. இதுல வந்து ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஜெபிங்க. எந்த மனுஷன் வரதையோ, எந்த மனுஷன் நம்ம உபத்திரம் பண்ணணும், அதே மனுஷன் சொல்லுவான் சர்ச்சுக்கு வரலான்ட்டு. ஏன்னா இது சொல்றது God will comfort us. நீ துக்கமாய் when you mourn, when God will comfort us. நீ துக்கத்தின் நாட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய அனுகிரகம் உனக்குள்ள வரும். God's favor. சில மனுஷ ஃபேவரெல்லாம் வேணாம் எனக்கு. buy one get one மாதிரி இது தான் கொடுத்தா இது வாங்கிக்கோங்க. அது சொன்னா உங்களுக்கு நீங்க சொல்றது ஆண்டவருடைய அனுகிரகம் உன் மேல வரப்போகுது. நான் கை இருக்குங்க தலைமையில கை வச்சு சேர்ந்த God's favor என் மேல வரப்போகுது. கர்த்தர் அனுகிரகம் நம்ம மேல வருது. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல வாவில நல்ல விசுவாசம் பாஸ் சொல்றாரு, மனுஷன் ஏதோ சொல்றாரு, நான் சொன்னா போதுன்னு சொல்லக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்தில் சொன்னார், இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக எனக்குள்ள ஒரு God's favor வரப்போகுது. இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக கர்த்தருடைய அனுகிரகம் என் மேல வரப்போகுது. உடைச்சு போன என் உள்ளத்தை, நொறுக்கப்பட்ட என் உள்ளத்தை, தள்ளப்பட்ட என் வாழ்க்கையை, வெறுப்புதான வாழ்க்கையை மேலே நான் சிந்திக்க மாட்டேன். என் இயேசு மேல் வைக்கும் போது கரங்கள், இயேசுவின் கரங்கள் என் மேல கடந்து வரும்போது கர்த்தருடைய அனுகிரகம் என் மேல வரப்போகுது. God wants to comfort us our life, your future. எந்த காரியங்களையும் வைத்திருக்கிறீங்களோ இன்றைக்கு கர்த்தருடைய அனுகிரகம் மேல வரும்போது கர்த்தரை தேற்றவர் வல்லவரா இருக்காரு. ஹalleluya. பேரு கால துக்கத்தோடு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒவ்வொரு வார்த்தை சொல்லி 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 அந்த குடும்பத்தை அடைய போச்சு. தேவ சமூகத்துல சந்தோஷமானது வாயிடம் வராது, உள்ளத்தில் இருந்து வரும். ಸಂತೋಷವಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಅದ್ರ ಒಳಗಡೆ ದುಃಖ சிரிச்சுட்டு 10 பேர் பார்க்கணும், சிரிச்சுட்டு உள்ள அழுகுறது சந்தோஷம், உள்ளத்துல இருந்து சந்தோஷம் வர வேண்டும். ஹalleluya. எது குறிச்சு கவலைப்படாதீங்க, எது குறிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சந்தோஷம் உனக்குள்ள வந்துச்சுன்னா போச்சு, அப்பாவை அற்புதம் செய்ய போகிறாரு. எது நடக்குதோ நடக்கலையோ கவலையே படாதீங்க. ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார் சொன்னா, ஒரு சின்ன காரியம் ஒன்று விட்டு போதும் சொன்னா கவலையே படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹalleluya. காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது தேவனுடைய பலன் நமக்குள்ள கடந்து வரும். ஹalleluya. மனுஷன் ஒரு கதவு தான் மூடுவான், ஆண்டவர் 10 கதவு திறப்பார். Man can shut one door but God will open 10 doors. ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் மனுஷனை பார்த்து இந்த வாசப்படி முடிச்சு, இந்த டோர் முடிச்சுன்னு சொல்லுவான். ஆண்டவர் இந்த சைடுல பார்த்து சொல்றாரு, நீ கவலையே படாத, 10 வாசல் ஆண்டவர் திறக்க போறார். ஹalleluya. நம்முடைய தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. விசுவாசிக்கும் போது தேவன் வல்லமை நமக்கு ஆளுகை செய்வது, தேவன் மகிமையான காரியத்தை செய்வார். அதுதான் எது குறிச்சு நான் கவலைப்படுறேன். எதெல்லாம் மனுஷன் மூடுறான மூடிட்டு போட்டோம், வானா சொன்னா வானான்னு போட்டோம். ஆனா கர்த்தர் அழைச்சவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. எத்தனையோ நாட்டுல அவர் சொல்லியிருப்பார், இந்த மனுஷன் நம்பி இருக்கிற இந்த காரியத்தை நம்பி இருந்து நான் போன எல்லாமே வேஸ்ட் ஆச்சு, ஆனா கர்த்தர் நம்பி இருக்கும் ஒரு நாள் ஆண்டவர் கைவிடல. ஹalleluya. எப்படிப்பட்ட உயர்வான மனுஷன் நான் நம்புறதால நேசுவேன். நம்பினவரெல்லாம் கைவிட்டாலும் நம்பாதவர் ஒருவர் இருக்கிறாரு. ஹalleluya. பாஸ்டர் கும்ரேஷ் எப்படி நடத்துவார், எப்படி போவார், எப்படி வருவார், எப்படி சாப்பிடுவார், கவலையே பட மாட்டேன். ஆகாயத்தில் இருக்க பறவைகளை போவாருங்க, ஒரு நாள் வெடிக்கிறதுல உங்களை போஷிக்க மாட்டாரா, உங்களை நடத்த மாட்டாரா? ஐயோ 20 நாள் ஆச்சு ஒண்ணுமே நடக்கலையா, 20 நாள் ஆச்சு ஒண்ணுமே வரலையா, சொல்லுங்க, ஆண்டவர் உனக்காக அனுப்புவார். குணாந்திரத்துல அவங்க பொறுமை கொண்டிருப்பாங்க, ஆண்டவர் எதுவுமே இல்லையா, கண்ணில்லாத ஒரு காட்டுல விட்டாங்களே, ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் வானத்திலே மண்ணாவை கொட்டி வச்சாரு.
Amen. Hallelujah. Hallelujah. ஆந்திரத்தில் மாறுகளை கர்த்தர் உண்டாக்குறவர் நம்முடைய Amen. தேவன். Hallelujah. வானத்தை ஆண்டவரை பாருங்க, எலியா கொண்டு காயை கொண்டு போஷித்த தேவனா Amen. மகாராஜா ஜெபிக்கிறார். சாப்பாடு வந்து சேருது. நம்ம கவலையா இருந்தாங்க. காலையில சாப்பிட்டோம், மதியம் என்ன சாப்பிட போறோம், இப்ப ராத்திரி என்ன சாப்பிட போறோம், பக்கத்துல எதுவுமே மாறும். கர்த்தர் ஆர்டர் போடுவார். Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தரை தேடுவர்களுக்கு சிறந்த ஆர்டர் தருவாங்க. ಅದನ್ನ ಹುಡುಕಾಟದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ಬರ್ತದೆ. ಯಾವ ರೀತಿ ನಡೀತದೆ, ಯಾರಲ್ಲಿ ಎಣ್ಣಿಕ್ಕಿದ್ದಾರೆ, ಯಾವ ಬಗ್ಗೆನೂ ಚಿಂತಿಸಬೇಡಿ. ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. தேவ சுமந்த காத்திருக்கிற ஒரே காரியம் ஜெபிக்கும் ஒரே ஒரு வாய்ந்தது என்றால் கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய அனுகிரகம் உள்ளவர்கள் எந்த மனுஷனை கேட்க முடியோ கர்த்தர் உன்னை கேட்டுவார். அல்லேலூயா. sorrows turn into joy. உன் துக்கங்கள் மாறி சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? விராட் கோலி ஒரு 6 ஆக்ஷா எப்படி இருக்கீங்க? வீட்டில் சும்மா இருக்கீங்களா? டிவி ஓடியோதோ இதான் தெரியல, கை ஓடிச்சிடும். கர்த்தருக்குள்ளே அந்த சந்தோஷம் அல்ல, கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம். Amen. அல்லேலூயா. தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள கிடக்கிறோம். வசனத்தை பார்க்கும்போது எரேமியா 31வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிக்கலாம். 31 chapter, Jeremiah chapter 31 verse 13. ಎರೆಮಿಯ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. The maidens will dance and be glad, young men and old as well. I will turn them sorrow. I will turn in the morning into gladness. I will give them the comfort and joy instead of the sorrows. வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் ம். வாலிபரும் ம். முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். எப்படி இருப்பார்களா? ஆனந்த களிப்பாய் யாரை சொல்றீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றதா? வாலிபர் இருக்கீங்க, கன்னிகை இருக்காங்க, கல்யாணம் ஆகாத கன்னிகை, ಮುದಿಯವர்கள் ಇದೇನು ಹೇಳುತ್ತೆ? ಯೌವನಸ್ಥರು, ವಯಸ್ಸಾದವರು, ಕನ್ನಿಗೆ ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆனந்த களிப்பாய் ಆನಂದದಿಂದ ವಾಸಿಸುವುದು. நான் அவர்கள் துக்கத்தை ಅವಳ ಎಲ್ಲವರ ದುಃಖವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அவர்களை தேற்றி ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಸಂತೈಸಿ அவர்கள் சஞ்சலம் நீங்க ಹಾ, அவர்களை சந்தೋಷಪಡಿಸುவேன். ಎಲ್ಲವದ ಅವರಲ್ಲಿ ಆವರಿಸುವಂತ ಎಲ್ಲ ಪದೇ ಪದೇ ಆವರಿಸುವಂತ ಎಲ್ಲ ನೋವುಗಳು ನೀಗಿಸಿ ಅವರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. Hallelujah. 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 ನಿಮ್ಗೆ ಮೈ ಬರ್ತದೆ. ಪುರೋಹಿತ ಕರೆ ಸಂತೋಷ